ஆதி மனிதன் தோன்றிய காலத்துல இப்போ வரைக்கும் உலகின் மூத்த தொழில் தோல் போயிடும் தொழில் தான். ஆதி மனிதன் தன்னுடைய உடம்பை மறைச்சிக்கிறதுக்கு தோளாடையை தான் அணிந்ததாக வரலாற்று தரவுகள் இருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு உலகமெங்கிலும் தோல் பதனிடும் தொழில் இருந்தாலும் கூட இந்தியாவில் தோல் பதனிடும் தொழில் சிறப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திண்டுக்கல், வேலூர், ஈரோடு, ஆம்பூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக திண்டுக்கல்லில் இஏ லெதர் அப்படின்னு சொல்கிற ஈஸ்ட் இந்தியா லெதர் அரை 18 நிலையில் வெஜிடபிள் டேனிங் என்று சொல்கிற மாதிரி இருக்கிற விவசாய பொருட்களை அல்லது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தோலை பதனிடுகிற தொழில் என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தோல் பதனிடும் தொழில் என்பது அபரிதமான வளர்ச்சியில் இருந்தது. அநேகமாக இந்தியாவில் இரும்புக்கு அடுத்து இதர ஏற்றுமதி பொருளுக்கு அடுத்து தோல் தான் 2வது அந்நிய செலாவணியை இந்தியாவுக்கு இப்போ வரையிலும் பெற்றுத்தருகிற ஒரு தொழிலாக இருக்குது. என்னென்னா இந்த தொழில் இன்றைக்கு நலிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு. திண்டுக்கல் மாதிரி இடங்களில் ஈரோடு, திருச்சியெல்லாம் கிட்டத்தட்ட தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி நெருக்கடினால இன்றைக்கு கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிற நிலைமை இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 110 டேனரிகள் 1990க்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு 35 தோல் தொழிற்சாலைகள் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்குது. அதுவும் அந்த 35 தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும் என்னென்னா அந்த தோல் என்கிற அந்த அரை 18 நிலையில் இருக்கிற ஈஸ்ட் இந்தியா லெதர் தான் உற்பத்தி செய்கிற நிலையாக இருக்குது. இந்த தோல் சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து ஏற்றுமதியாகி அல்லது இதர கான்பூர் மாதிரி இடங்களுக்கு அங்கே இருக்க முதலாளிகள் வாங்கிட்டு போய் அதை தோலாக மாற்றி அல்லது தோல் பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்கிற ஒரு நிலைமை இருக்குது. இந்த திண்டுக்கல்லில் வேலை பார்க்கிற தோல் பதனிடும் தொழிலாளி கிட்டத்தட்ட நேரடியாக ஒரு 2000 தொழிலாளிகள் இருக்காங்க. மறைமுகமாக 900 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ வரையிலும் தோல் பதனிடும் தொழிற்சாலைக்குள் வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு நம்ம இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நொடி வரையிலும் கூட குறைந்தபட்ச ஊதியம் என்பது நிர்ணயம் செய்யப்படவே இல்லை. இது சம்பந்தமாக மறைந்த எங்களுடைய அன்பு தலைவர் எஸ்.ஏ. தங்கராஜன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோல் பதனிடும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கண்டறியணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு என்பது இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசு பல்வேறு நிறுவனங்களுக்கு, தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கிற பொழுது இதுவரையிலும் ஒரு பழமையான தொழிலாக இருக்கிற தோல் பதனிடும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்பதை நிர்ணயம் செய்யவே இல்லை. தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தின் மூலமாகவும் அங்கே இருக்கிற நிறுவனங்களில் பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் இன்னைக்கு இப்போ வரையிலும் ஊதிய உயர்வு என்பதை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே மத்திய அரசு பீடி தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க. வீடு கட்டுற ஸ்கீம் கூட அந்த பீடி தொழிலாளர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைக்குள் வேலை பார்க்கிற தொழிலாளி பேரு தொழிற்சாலைக்குள் வேலை பார்த்தாலும் கூட அந்த தொழிலாளிக்கான நிரந்தரமான பணி என்பது இப்போ கிடையாது. ஒரு தொழிலாளி 240 நாள் வேலை பார்க்கணும், அப்போ ஒரு நிரந்தரப்படுத்தணும், இஎஸ்ஐபிஎஃப் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 240 நாளுக்கான வேலை என்பது கிடையாது. முதலாளிகள்கிட்ட கேட்குற பொழுது தொழில் நெருக்கடிக்கு காரணமாக ஜிஎஸ்டியை சொல்கிறாங்க அல்லது ஏற்றுமதியில் இருக்கிற சில வரி விதிப்பு முறைகளை செய்கிறாங்க. ஏற்கனவே ஐக்கிய முன்னணி 1-2 அரசு இருக்கிற பொழுது தோல் ஏற்றுமதி திண்டுக்கல்லிலிருந்து தோல் ஏற்றுமதி பண்ணோம்னா இன்சென்டிவாக 14% தோல் ஏற்றுமதிக்கு அரசாங்கம் தோல் ஏற்றுமதியாளர்களுக்கு அல்லது உற்பத்தியாளர்களுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா ஜிஎஸ்டி வந்த பின்னாடி இன்சென்டிவ் குறைஞ்சி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு 18% வரி என்பது கொடுக்குறாங்க. இப்போ தொழில் உற்பத்தி தோலை உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி செய்கிற பொழுது ஊக்கத்தொகைக்கு பதிலாக வரி கட்டுகிற ஒரு நிலை என்பது இருக்கிறதுனால இன்னைக்கு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்துக்கிட்டே இருக்கு. கடந்த முறை கூட தமிழ்நாடு அரசு அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தலை சந்திக்கிற பொழுது திண்டுக்கல்லில் ஒரு லெதர் பார்க் அமைக்கிறோம், லெதர் காம்ப்ளெக்ஸ் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க.
சிஐடியினுடைய கோரிக்கையை தான். நலிந்து விடுகிற பாரம்பரியமான தொழில்களை பாதுகாக்கணும்னு சொன்னால் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அது இருக்கிற நிலையில் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சிஐடி தரப்பிலும் நாங்கள் வந்து துறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்கிட்ட, அமைச்சர்கள்ட்ட, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள்கிட்டலாம் நாங்கள் வந்து சிஐடி சார்பாக சொல்லியிருக்கோம். இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற தோல் வண்ணத்தோள்களாக மாறணும், தோல் பொருட்களாக மாறணும். மாறுகிற பொழுது தொழில் என்பது அபிவிருத்தி அடையும், அரசுக்கு வருமானம் கிடைக்கும், ஏராளமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்ற அடிப்படையில் வந்து தொடர்ச்சியாக சிஐடியிலேருந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும். வருஷம் ஓடினாலும் கூட இந்த லெதர் காம்ப்ளெக்ஸ் திட்டம் என்பதை தமிழ்நாடு அரசு இன்னமும் கொண்டு வரல. அதே போல தான் இந்த ஜிஎஸ்டியிலிருந்து இந்த தொழிலை பாதுகாக்கிறதுக்கு வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோல் வர்த்தகர்களும் போய் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சரை பார்த்தாலும் கூட அதில் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் கிடையாது. அதில் சில சலுகைகள் கொடுத்தாங்கன்னா என்னன்னா, ரொம்ப உயர்தரமான தோளாடைகள் அல்லது கையுறை, காலுறை இப்படி இதுகளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சில வரி விலக்கு என்பது கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து உற்பத்தி செய்யப்படுகிற தோலை அப்படியே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமான வரி குறைப்பு வாய்ப்புகளும் இதுவரையிலும் கொடுக்கல என்பது தான் உண்மை. இந்த தொழிலை பாதுகாத்தால் தான் தொழிலாளர்களை பாதுகாக்க முடியும்னு சிஐடியு தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னா, அந்த தோல் தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற சலுகை அது போதுமானதாக இல்லை. அதே போல மற்ற தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு கொடுக்கப்படுகிற உதவிகள் போல தோல் பதம் தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும். அதற்கு மேலாக நீண்ட காலம் ஒரு கிட்டத்தட்ட 200-300 வருடங்களாக இந்தியாவில் இருக்கிற இந்த தொழிலுக்கு இப்போ வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செஞ்சு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக தோல்படும் தொழிலாளர்கள் சிஐடி சங்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து செய்ய வேண்டிய பணி. ஏன்னா வந்து இங்கே உற்பத்தி நடந்தாலும் கூட இந்த தோல் ஏற்றுமதியின் மூலமாக ஆதாயம் அடைகிறது முழுக்க முழுக்க மத்திய அரசு தான். ஆக வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பரிதாபமான நிலையில் இருக்கிற தோல் பயிரிடும் தொழிலாளர்களை, அவருடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது, செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு உதவி செய்யணும். அது மேலே தொழில் நெருக்கடியை பாதுகாக்கணும், தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு சொன்னால் இப்போ சில மாநிலங்களில் தோல் உற்பத்தி நிலையங்கள் இருக்குது. கான்பூரில் இருக்குது, சூரத்தில் இருக்குது, மேல் விசாரத்தில் இருக்குது, ஆந்திராவில் ஒரு பகுதியில் இருக்குது, கொல்கத்தா பகுதியில் இருக்குது. அங்கெல்லாம் என்னென்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை வந்து அரசை ஏற்று நடத்துது. அரசை ஏற்று நடத்துறது இல்லாமல் சில இடங்களில் வந்து அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கான மின்சார மானியம், அதே போல் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகிற கழிவுநீரை மறுசுழற்சி செய்வதற்கான ஏற்பாடுகளோடு அங்கெல்லாம் வந்து அந்த தொழிலை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அந்த மாநில அரசுகள். அது மாதிரி தமிழ்நாடு அரசும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ராணிப்பேட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட சில இடங்களில் வந்து பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது. அந்த சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் அரசாங்கம் மின்சார மானியம் உள்ளிட்ட சில சலுகைகளை கொடுத்தால் தோல் உற்பத்தி என்பது பாதிக்காது. தோல் தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியான வேலை வாய்ப்பு என்பதும் கிடைக்கும். ஆகவே வந்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து இந்த தொழிலை பாதுகாக்கணும், இந்த தொழிலாளர்களை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம்.